எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல 11 பொருள்கள் பூஜைக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 11 பொருள்கள்ல ஒரு பொருளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம viha.online சின்ன தேங்காயை போட்டிருப்பேன். அது பாத்தீங்கன்னா பூஜைக்கே உரிய தேங்காய். அதற்கு பெயர் பாத்தீங்கன்னா லகு நாரியல்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. நம்ம உங்களுக்கு லகு நாரியல்னு இங்க குறிப்பிடுறேன் பெயர், இல்லைன்னா மினி தேங்காய்னு சொல்றேன். இந்த லகு நாரியல் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா வடநாடுகள்ல பரவலாக லகு நாரியல் இல்லாம பூஜைகள் செய்ய மாட்டாங்க. இது காலம் காலமாக செய்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா புராணங்கள்ல மகாலட்சுமி தாயாரே இந்த லகு நாரியல் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் நான் குடியிருப்பேன்னு சொல்லி இருப்பதாக தகவல். அதனால பல ஆயிரங்கள் வருடங்களாக இந்த லகு நாரியலை பூஜை பொருட்களில் ஒன்றாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இத பத்தி சாதாரணமாக யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஏன்னா இது நேபாள் நாட்டுல அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் உற்பத்தி ஆகுது. ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி அந்த பகுதிகளில் உற்பத்தி ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமான இடங்கள்ல இது உற்பத்தி ஆகிறது இல்ல, அங்க மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. அதுவும் இந்த மரத்துல போய் எல்லாருமே சாதாரணமாக கை வச்சு பறிச்சிட முடியாது. ஏன்னா அந்த மரங்களை இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள் தான் அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த ஆதிவாசிகள் பறிச்சுக்கிட்டு மலை பிரதேசங்கள்ல இருந்து கீழே வந்துட்டு அவங்க கடைகள்ல கொடுக்கறது, இல்லை யாருக்காவது தேவைப்பட்டா அவங்க கொடுத்தாதான் உண்டே ஒழிய சாதாரணமாக யாரும் அதை கை வைத்து பறிக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆதிவாசிகள் அவங்க பூஜைக்காக இதை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. காலங்காலமாக இது நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் தொழில் புழங்கக்கூடிய வடநாட்டவர்களுடைய கடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா துணியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பூஜைகள்ல அதை துணியில கட்டி வச்சிருப்பாங்க, இல்ல துணியில சுத்தியும் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த லகு நாரியல் தான். கொட்டைப்பாக்கு மாதிரி தான் சின்னதா இருக்கும். இது அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு விசேஷமானது. இது தீபாவளி நேரங்கள்ல லட்சுமி பூஜால எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த லகு நாரியலை வைத்து பூஜை செய்வாங்க. இது எல்லாம் புழக்கத்துல இல்லாம போனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இதனுடைய உற்பத்திகள் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா புழக்கத்துல இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தென் பகுதிகள் எல்லாம் அதிகமாக புழக்கம் இருக்கிறது இல்ல. ஆனா இப்ப நிறைய பேருக்கு இந்த லகு நாரியலை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா நிறைய இப்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜைக்கு என்னென்ன பொருள்கள் வச்சா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேங்காயும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம், நீங்க லகு நாரியலை எப்போ viha.online விற்க போறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவ்வளவு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய இந்த லகு நாரியலுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி பூஜையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த லகு நாரியல் பூஜை அறைகள்ல, நம்ம லாக்கர்ல, இல்ல ஆபீஸ்ல தொழில் புழங்குற இடத்துல, நகைகள் வைக்கிற இடத்துல, திருஷ்டிக்காக வாசல்ல கட்டுறதுக்கு, இப்படி நம்ம பலவிதமாக பயன்படுத்திக்கிட்டு வரலாம். லகு நாரியல் நீங்க வச்சுக்கிட்டு வாங்க, நிச்சயமாக நிறைய நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். அதாவது நமக்கு பிளாக் மேஜிக் சீக்கிரத்துல வராது. நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் சீக்கிரம் போயிடும். குறிப்பாக பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த லகு நாரியலை பிரதிஷ்டை பண்ணி வச்சோம்னா நிச்சயமாக இல்லாம போயிரும் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது தவிர நமக்கு இந்த ஒரு சிலருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாமல் போகும். பிளாக் மேஜிக் இருக்காது, அப்புறம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும். இந்த லகு நாரியலை வச்ச உடனே நமக்கு மாற்றங்கள் தெரியுமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை பிரதிஷ்டை பண்ண உடனே நமக்கு தெரியலன்னா கூட போக போக நமக்கு நிச்சயமாக மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நம்ம வாழ்க்கை நல்ல உயர்தரமான இடத்துக்கு போகிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எப்படி அவ்வளவு ஆணித்தரமாக நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தால தான் இதை நான் சொல்றேன். இது போன்ற மறைக்கப்பட்ட, மறக்கப்பட்ட நிறைய பூஜை பொருள்கள் நான் வைக்க பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஞானம் தோண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆன்மீக பொருள்கள் வைக்கிறதுனால என்ன மாற்றத்தை நான் இன்னும் பார்த்தேன்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில் சரியான முடிவு எடுக்க தோணாம நம்ம கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பாதையை நமக்கு யாரோ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி உணர்ந்தேன். நீங்க நினைப்பீங்க இந்த விஞ்ஞான உலகத்துல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாக விளைந்தது, அந்தந்த மண்ணுக்குரிய, அந்த சூழ்நிலைக்குரிய,
இறை சக்தியும் அதுல சேர்ந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கவச்சங்களாக இருக்கு. அதோட வைப்ரேஷன் எல்லாம் நீங்க வச்சு உணர்ந்த பின்னாடி தான் உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், கோமதி சக்கரம் வச்சுட்டு நிறைய வைப்ரேஷன்ஸ் நல்ல விதமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச இந்த செய்தியை, இந்த ரகசியத்தை நம்மளோட வச்சுக்காம அடுத்தவங்களும் பயன்பெறுகிற மாதிரி சொல்றோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு, நிறைவாக இருக்கு. இதே கோமதி சக்கரத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை வைக்கக்கூடாது, அணிகலன்களாக அணியக்கூடாது, அணிஞ்சா தப்பு, டாலரா போட்டுக்காதீங்க, அணிகலன்களா எதுவும் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மனம் போன போக்கில நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தன் சுயநலத்தின் காரணத்திற்காக. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னை போன்றவர்களை போட்டியாளராக நினச்சிக்கிட்டு அதற்கு மாற்று கருத்தாக தன்னுடைய சுய கருத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்படி இல்லாமல் நம்ம உண்மையான கருத்தை மக்கள்கிட்ட எப்போவுமே எடுத்துகிட்டு போகணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ எது சரி எது தவறுன்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி கோமதி சக்கர அணிகலன்கள் போட்டும் கூட நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துட்டு வருதுன்னு என்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதே போல இந்த லகு நாரியல் பார்த்தீங்கன்னா நீங்க வச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்போ தொழிலில் நிறைய பேருக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா இந்த லகு நாரியல் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தொழில் புழங்குற இடத்துல அந்த கேஷ் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்பவே சிறப்பு. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லகு நாரியலை நம்ம கோமதி சக்கரத்தோட சேர்த்து மஞ்சள் துணியில நிலவாசற்படியில கட்டி வச்சோம்னா கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வராது, திருஷ்டிகள் வரவே வராது, அத்தோட வாசல்லையே போயிடும். அது எப்படி கட்டணும்னா ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா வெள்ளை துணியை மஞ்சத்தூள்ல போட்டு முக்கி எடுத்துட்டு அதை காய போட்டீங்கன்னா மஞ்சள் துணியா ஆயிடும். அந்த மஞ்சள் துணியில குறைந்தது 5 கோமதி சக்கரமாவது போட்டுக்கணும். 11 வச்சா ரொம்பவே சிறப்பு, இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் 5 இருக்கணும். அது கூட 3 லகு நாரியல் சேர்த்து வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு அது நிலவாசல்ல உள்புறமாக இல்ல வெளிப்புறமாக ஒரு ஆணி அடிச்சு தொங்க விட்டுருங்க. அது தவிர இந்த லகு நாரியலை பூஜை அறைகளில் எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு வெள்ளித்தட்டு இல்லாட்டி செம்பு தட்டு இல்லை பித்தளை தட்டு, இந்த 3 தட்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான வெள்ளை துணியில லகு நாரியல் 1 அல்லது 3 வச்சுக்கோங்க. அது கூட 1 ரூபாய் நாணயம் இல்லாட்டி 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குங்குமம், அனுமார் செந்தூரம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறப்பு, இல்லாட்டி சிகப்பு குங்குமம் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா முடிஞ்சுக்கிட்டு நம்ம பூஜை அறையிலேயே வச்சிடலாம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நீங்க லாக்கர்லயும் வச்சுக்கலாம், நகைகள்லயும் வச்சுக்கலாம். கடைகள்ல தொழில் புழங்குற இடத்துல கூட இதே மாதிரி தான் கேஷ் பாக்ஸ்ல வெள்ளை துணியில கட்டிட்டு தான் நீங்க கடைகள்ல கேஷ் பாக்ஸ்ல வைக்கணும். அது கூட கடைகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கோமதி சக்கரமும் போட்டு வச்சுட்டோம்னா ரொம்ப சிறப்பு. அந்த கோமதி சக்கரம் போடுறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 போடணும். அதுலயும் இப்படி செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு. இதற்கு சித்தி செய்யணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இங்க பூஜை அறையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள் மொத்தமாக லகு நாரியலுக்கும் சொல்லிட்டேன். இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பூஜை பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலை வேண்டாம். எவ்வளவு லகு நாரியல் வாங்குறீங்களோ அதை கொண்டு போயிட்டு ஒட்டு மொத்தமாக சும்மா சாதா தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்திக்கோங்க. அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பல முறை, மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியாய் நமக இருக்கு இல்லையா, அது 108 முறை அதுக்கு பாராயணம் செஞ்சுக்கிட்டு, இந்த பாராயணம் செய்யறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிக்கணும் நம்ம. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லகு நாரியலுக்கும் பூ வைக்கணும். மற்ற சுவாமிக்கெல்லாம் பூ வைக்கிற மாதிரி லகு நாரியலுக்கும் வாசனை மலர் சூடி இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுக்கிட்டு நம்ம தூப தீபங்கள் கடைசியில காமிக்கணும், கற்பூர தீபம் வரைக்கும் காமிக்கணும். அப்படி பிரதிஷ்டை பண்ண பின்னாடி தினமும் நீங்க சுவாமி படங்களுக்கு ஊதுவத்தையும் கற்பூரமும் காமிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த லகு நாரியலுக்கும் காமிச்சுக்கிட்டு வரணும். பணப்பெட்டியில வச்சிருக்கிற கோமதி சக்கரம் லகு நாரியலுக்கும் வாசல்லையும் காமிங்க. அப்புறம் எங்கெங்க வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் காமிங்க. இது இவ்வளவு சின்ன தேங்காயா இருக்கு, இதுக்கு கண்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கு. நமக்கு பெரிய தேங்காயில எப்படி 3 கண்ணு இருக்கோ அதே மாதிரி இந்த சின்ன தேங்காயிலையும் 3 கண்ணு இருக்கு. இருக்கிறதே இவ்வளவு பெருசு, அதுலயும் பாத்தீங்கன்னா 3 கண்ணு இருக்கு. அந்த கண்ணை நான் இன்னும் பிரிச்சு பார்க்கல. காரணம் என்னன்னா அது பூஜைக்குரியது, நம்ம அதை சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருக்கேன். இது எத்தனை காலம் வைக்கலாம்னா எத்தனை காலம் வேணாலும் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூஜை அறையில 15 வருடங்களாக 11 லகு தேங்காய் வச்சிருக்கேன், ஒன்றுமே ஆகலை இது வரைக்கும். அதனால இதை அடிக்கடி மாத்தணுன்றது அவசியம் கிடையாது. இது இயற்கையாக இந்த மண்ணிலிருந்து உருவான பொருள், அதனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதனால ஒரு நாள்ல நல்ல நேரம் எதுன்னு கேலண்டர்ல பார்த்துட்டு அப்போ நீங்க பிரதிஷ்டை பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த 11 பூஜை பொருட்கள் சொன்னீங்க இல்லையா, அது சீக்கிரத்தில் viha.online போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இது சேகரிக்கிறது ரொம்பவே கடினம். இந்த 11 பொருளில் கருமஞ்சளும் இருக்கு. அந்த கருமஞ்சள் எல்லாம் நான் ஈரமாக இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் போக போக. அப்புறம் நீங்கள் வேற மஞ்சள் வாங்க வேண்டியது இருக்கும். அது ஒரு சின்ன மஞ்சளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம். அதனால காஞ்ச மஞ்சள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். காஞ்ச கருமஞ்சளும் நான் சேகரித்த பின்னாடி நிச்சயமாக இந்த 11 வகை பூஜை பொருள்களும் viha.online சீக்கிரத்தில் போட இருக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க. பாருங்க, நான் சொன்ன இந்த லகு நாரியல், அதாவது சின்ன தேங்காய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த தேங்காய் மட்டையோட தேங்காய் எப்படி இருந்தால் பெரிய தேங்காய் எப்படி இருக்குமோ அதே வடிவில் இருக்கு. 3 கண்கள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பாருங்க இந்த சின்ன தேங்காயில் 3 கண்கள் எப்படி இருக்கு பாருங்க, அது மறைச்சிருக்கு அப்படியே மேலே. சரி, இன்னைக்கு லகு நாரியலை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.